வரக்கூடிய இந்த 15 நாள் தான் கும்பராசிக்கு உங்க நாக்கு தாங்க ரொம்ப பெரிய எதிரியே. நீங்க சும்மா தமாசுக்கு தான் பேசுவீங்க. ஒரு நல்ல எண்ணத்துல தான் ஒரு புத்திமதி சொல்வீங்க. கேட்குறவங்க அது தப்பா தான் புரியும். உனக்கு என்ன தீமுன்னு சண்டைக்கு வருவாங்க. பஞ்சாயத்து, அடுத்தவங்க வீட்டு விவகாரம், ஊரும் புதும்புன்னு எதுலேயும் போய் தலையை கொடுக்காதீங்க. யாராச்சும் உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினா கூட அந்த இடத்துல கவுண்டர் அடிக்காம சரிப்பா நீ சொல்றதா ரைட்டுன்னு நைஸா நழுவி வந்துடணுங்க. ஆனால் பண வருமானம்லாம் இந்த நேரம் இருக்குது, இல்லாமலாம் போகலை. ஆனால் என்னென்னா கையை விட்டு காசு போகிறதுக்கு நிறைய வழியும் காத்துட்டு இருக்குது. கூட இருக்கிற ஃப்ரெண்டோ இல்லை சொந்த பந்தமோ இந்த நேரம் அவசரம் ஒரு 10,000 கொடு, ஒரு 5,000 கொடுன்னு கை மாற்றா கேட்பாங்க. நாளைக்கு கொடுத்துட்றேன், திங்கக்கிழமை தந்துடுறேன், அடுத்த நாள் தந்துடுறேன்னு பாசமாக கேட்பாங்க. இதனால் என்னென்னா கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கணும். நீங்கள் இந்த 15 நாளுக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த ஷூரிட்டி போடுறதெல்லாம் வேண்டாம். கை மாற்றா காசு கொடுக்குறது வேண்டாம். அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னா உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுகிறத இந்த நேரம் கொஞ்சம் நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் அவங்ககிட்ட என்னென்னா மனசில் 1008 பாரத்தை வச்சுக்கிட்டு யார்ட்டையாவது சொல்லணும்னு நீங்கள் தவிக்கிறீங்களே, அப்படியெல்லாம் கொட்டிடாதீங்க. அவங்க தான் உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு தர்றதுக்கே. மற்றபடி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த நேரம் கும்பராசிக்கு ஒரு தொழிலோ வியாபாரமோ குடும்பத்திலையோ இந்த நேரம் எந்த பாதிப்பும் இல்லைங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. அதாவது ஈகோ பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. பண வருமானம்லாம் நல்லா இருக்கு. ஒரு வீடு வாங்குறது, பூமி சொத்து வாங்குறது, வண்டி வாகன யோகம்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இந்த நேரம் நீங்கள் ஒரு முக்கியமான வழிபாட்டு பண்ணிக்கிறதும் பரவாயில்ல. அப்படி பார்க்குறப்ப கும்ப ராசிக்கு இனி வர்ற இந்த 15 நாள் எப்படி இருக்கு, எந்த விஷயம்லாம் சாதகமா இருக்கு, எந்த விஷயத்துல கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கும்பராசிக்கு இந்த நேரம் நீங்க ஒன்று நினைச்சா அங்க வேற ஒன்று நடக்கிற கதையா தான் இருக்குது. நல்லது செய்ய போனா அது கெட்டதா தான் தெரியும். ஆனால் ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியாத சக்தி காலை வாரி விடுற மாதிரி இருக்குது. கூட இருக்கக்கூடியவங்களே என்னால் நம்ப முடியல. நான் நல்லது தான் செய்யணும்னு நினச்சி செய்கிறேன். ஆனால் என்னென்னா வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி திட்டுறாங்க. உனக்கு அறிவு இருக்கா, உன்னால் ஒரு காரியமாவது சரியாக செய்ய முடியுதான்னு கேட்குறது நெஞ்சில் ஈட்டி பாயிற மாதிரி இருக்குதுங்க. நான் நல்லதுக்கு தான் செய்கிறேன், ஆனால் என்னன்னே தெரியல, நான் எடுக்கிற காரியம் எல்லாமே கொஞ்சம் ஏதாவது ஒரு வழியில் சொதப்பிடுது. அதனாலேயே நிறைய பாதிக்கப்படுறேன். வெளியில் அடிபட்டு வீட்டுக்குள்ளே போகலாம், வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களால ஒரு நிம்மதி கிடைக்கலாமான்னு பேச போனால் அங்கேயும் ஏதாவது ஒரு குடைச்சல் வந்துடுதுங்க. யாரையும் பிடிக்க மாட்டேங்குது. தனியாக போய் எங்கேயாவது போயிடலாமாங்கிற அளவுக்கு மனசில் ஒரு இனம் புரியாத பயம், மன அழுத்தங்கிறது அப்படியே போட்டு அழுத்திக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க தான் கும்பராசியில் அதிகம். ஏன்னா அவங்க ராசிக்கு இப்போ என்னென்னா ஜென்மசனி நடக்குதுங்க. அடி மேல் அடி அடித்தாதான் அம்மி நகருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சனி பகவான் உங்களை ஒரு சில விஷயத்தை செய்கிறாரு. ஆனால் அதெல்லாம் நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் செய்கிற முயற்சி தப்பாகுது அப்படின்னு நீங்கள் இந்த நேரம் கவலைப்படுறீங்க. ஆனால் என்னென்னா இனி வர்ற நாளில் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஒரு தொழிலோ வியாபாரமோ பரவாயில்ல. என்னென்னா போன வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் அதாவது என்னென்னா கலவையாக தான் இருக்கும். ஒரு வாரம் இந்த தொழில் நல்லபடியாக அமைஞ்சால் இன்னொரு வாரம் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் என்ன செய்யணும்னா கொஞ்சம் தினசரி செய்கிற வேலையில் கவனம் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கிடுங்க. ஒரு லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், ஏதாவது ஒரு அனுமதி வாங்குறீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நேரம் கவனம் கொடுத்தீங்கன்னா சுலபமாக முடியும். இப்போ புதுசாக தொழில் தொடங்கலாமா, நான் என்ன செய்யறது, இந்த நேரம் நிறைய பேர் இந்த நேரம் தொழிலாம் செஞ்சு பார்க்குறாங்க, அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, நான் இந்த நேரம் செஞ்சு பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறவங்க இருப்பீங்க. என்னென்னா இந்த நேரம் அவசரம் காட்ட வேண்டாம். ஏன்னா உழைப்புக்கு ஏற்ற லாபம் வர்றது கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் புதுசாக ஏதாவது செஞ்சாலும் அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்கிற தொழிலில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். அடியோடு எதையும் மாற்றுறது வேண்டாம். காசு பணம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் எந்த பாதிப்பும் இல்லைங்க. முன்னாடி விட இந்த நேரம் பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி வேலையில் கூட பரவாயில்ல. ஒரு சம்பளம் அதிகமாக கிடைக்கிறதோ ஒரு பதவி கிடைக்கிறதுக்கோ அதில் எந்த பாதிப்பும் இல்லை. யாராச்சும் நகை காசுன்னு கை மாத்தா கேட்டால் மட்டும் இந்த 15 நாளில் இரவல் கொடுக்கறதும் வேண்டாம், வாங்குறதும் வேண்டாம். அப்புறம் அது கடனில் தான் கொஞ்சம் இருக்கும். அதனால கவனம் கொடுக்க பாருங்கள்.
அதே மாதிரி பூமி யோகம், சொத்து யோகம்லாம் அந்த நேரம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. பூமி யோகம் நல்லாவே இருக்குது. புதுசாக நிலம் வாங்குறதுக்கோ சொத்து வாங்குறதுக்கோ நல்ல வாய்ப்பு தான். இந்த பரம்பரை சொத்து இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வில்லங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான அஸ்திவாரம் போடுறதுக்கோ பேசி முடிக்கிறதுக்கோ நல்ல நேரம்லாம் இருக்குது. அதே மாதிரி புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டா இந்த 15 நாளில் செஞ்சுக்கலாங்க. தாராளமான யோகம் தான். ஆனால் பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. குடும்பத்தில் எப்படி இருக்குது, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது, குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, பிள்ளைங்களோட படிப்பு அவங்களுடைய வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்குது. அவங்களால குடும்பத்தில் பாதிப்பு இல்லை. ஆனால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. அவங்களுக்கு என்னென்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதால குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திக்கு கிடைக்குங்க. இந்த நேரம் சரியாக டாக்டர் பார்த்துக்கிட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பாதிப்பு இல்லை. ராககேதுவோட பார்வை இருக்கிறதால தான் சின்ன சின்ன தடை இருக்குதே தவிர மற்றபடி தொந்தரவு இல்லை. அதுக்கான விஷயம்லாம் செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இந்த நேரம் பொறுமையாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா அருமையாகவே இருக்குது. அதே மாதிரி வெளியூர்லாம் போனால் மதிப்பு மரியாதையில் எந்த குறையும் இல்லைங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் நல்லா இருக்கிற குடும்பத்தில் எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியல. சும்மா ஏதாவது ஒரு குடைச்சல் மன உளைச்சல் இருக்குதுன்னு சொல்கிறவங்க இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் இருக்குன்னு தான் செய்யும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா பாதிப்பு இல்லை. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே எப்படின்னா சின்ன சின்ன முணுமுணுப்பு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. மற்றவங்க பேசுகிற வீண் குற்றச்சாட்டு வந்தால் கூட அது காது கொடுத்து கேட்கக்கூடாது. அவன் அப்படிதான் அந்த இடத்துல சிரிச்சுட்டு வந்துடணும். பார்த்தீங்கன்னா தொந்தரவு இல்லை. அதே மாதிரி உடம்புல அசதி சோம்பல் அதிகமாக இருக்கும். உழைப்பெல்லாம் கொஞ்சம் கூட தாங்க இருக்குது அந்த நேரம். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த எலும்பு வலி, அடி வயிறு வலியெல்லாம் சும்மா வந்து போகும். சாப்பாட்டில் பத்தியமாக இருக்கணுங்க. கண்ட கண்ட கடையெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. வண்டி வாகனத்தில் போகிறீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக போயிட்டு வரதான் பரவாயில்ல. அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மனசு நிலையில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரணுங்க. சும்மா மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நேரம் கொஞ்சம் அதில் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு இந்த நேரம் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களை பற்றி ஒரு சில விஷயம் சொல்லியாகணுங்க. உங்களால் ஒன்றும் முடியாதுன்னு யாராவது சொன்னால் உங்கள்கிட்ட போய் சொல்லுங்கள். நாங்கள் நினச்சா ஊரையும் சிரிக்க வைக்க முடியும், நாங்கள் நினச்சா எப்பேற்பட்ட விஷயத்தை எங்களால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு மற்றவங்க நேரம் கவனம் கொடுக்க முடியாமல் நீங்கள் இந்த நேரம் பழையபடிக்கு கலகலப்பா உங்கள் வேலையில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது நேரம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. புத்திசாலி யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாங்க. கும்பராசிக்காரங்க மாதிரி விவரமான ஆளுங்க யாருமே கிடையாது. ஒரு வேலையை எடுத்தால் அதை அப்படியே சுலபமாக முடிக்கணுங்கிறது தான் இவங்க போடுற பிளான் இருக்குது பார்த்தீங்களா. அது எல்லாராலையும் முடியாது. ஆனால் இவங்களுக்கு ஒரு குணம் உண்டு. என்னென்னா தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிற்பாங்க. நான் தான் ரைட்டு கொஞ்சம் பிடிவாதமும் இருக்கும். அதனால தான் வீட்லேயும் வெளியிலையும் சின்ன சின்ன சண்டை வருது தவிர மற்றபடி பாதிப்பு இல்லை. உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு இனி வர்ற நாளெல்லாம் அருமையாக இருக்குது. அதே மாதிரி என்னென்னா கொஞ்சம் ஊர்லன்னா கொஞ்சம் பஞ்சாயத்து முன்னாடியெல்லாம் வந்து நீங்கள் தான் நின்று பேசி கொடுக்கணும்னு வருவாங்க. அது சொந்தமாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அதெல்லாம் கவனம் கொடுத்துக்கணுங்க. என்னென்னா மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் உதவி செய்கிறீங்கல்ல, ஒரு கெத்தை போகிறீங்க வரீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வர்றப்ப மனசு திறந்து பேசுகிறதுக்கோ தோல் கொடுக்குறதுக்கோ யாரும் இல்லை. நீங்கள் வாய் விட்டு சொல்கிறது இல்லை, மனசுக்குள்ளேயே அழுது புலம்புறீங்க. தனிமைங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் என்னென்னா நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் இந்த நேரம் விடுறதான் பரவாயில்ல. அதே மாதிரி இவங்ககிட்ட இருக்கிற ஒரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோடி கோடியாக சொத்து சேர்க்கணும் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசையில் இருக்காது. 4 வேளை நிம்மதியாக வாழ்ந்தாலும் நல்லபடியாக கஞ்சி குடிச்சிட்டு நிம்மதியாக தூங்கணும். கௌரவத்துக்கு எந்த குறைச்சலும் வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க. உசுரே போனாலும் ஒரு இடத்த விட்டு, அதாவது மான மரியாதை ஒரு பங்கு வர்ற இடத்துலக்கு நீங்கள் போக மாட்டீங்க. அதுதான் நிஜமான உண்மை. பேர்பட்ட நல்ல குணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த நேரம் என்னென்னா யாரோ ஒருத்தர் பேசிட்டாங்க, யாரோ ஒருத்தர் வந்து கவலைப்படுத்திட்டாங்க, மனசை வந்து சங்கடப்படுத்திட்டாங்கன்னு இந்த நேரம் நீங்கள் வந்து முடங்கி நிற்கிறீங்க. மனசில் பழைய ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த நேரம் வந்து கொட்டச்சலாக உங்கள் மனசுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்குறீங்க. கொஞ்சம் அதை மாற்றிக்கிட்டாலே போதும். இந்த நேரம் எந்த பாதிப்புமே இல்லை. அதே மாதிரி இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு முக்கியமான வழிபாட்டு முறைகளை பண்ணிக்கிறது கும்பராசிக்கு பரவாயில்லன்னு சொல்லலாங்க. என்றைக்குமே கும்பராசிக்கு என்னென்னா உங்கள் ராசி அதிபதி வந்து சனி பகவான். அதனால் சனிக்கிழமை ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு காகத்துக்கு கொஞ்சோண்டு சாதம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ண பாருங்க. அதே மாதிரி என்னென்னா நல்லா தூங்குங்க, நல்லா தண்ணி குடிங்க. மனசு ரொம்ப பாரமாக இருந்தால் சனிக்கிழமை அன்னைக்கு ஊரெல்லையில் இருக்கக்கூடிய முனியப்பனியோ கருப்பு சாமியோ விநாயக பெருமனையும் கும்பிட்டு எல்லாம் நீ பார்த்துக்க அந்த பாரத்தை அங்கே இறக்கி வச்சுட்டு வந்துருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா தொந்தரவு இல்லைங்க.
4 செவத்துக்குள்ளேயே உட்காந்துருந்தா பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். காலையிலயோ சாயங்காலமோ ஏதாவது ஒரு வேலை பக்கத்தில் கோவில் இருந்தால் கூட சும்மா நடந்து போயிட்டு வாங்க. காத்தோட்டமாக இருந்தால் மனசு மாறும். அதே மாதிரி அடுத்த வர இந்த 15 நாளைக்கும் புதுசாக எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். யாராச்சும் திட்டுனா கூட சரிங்கன்னு தலையாட்டிட்டு நகர்ந்துருங்க. எதிர்த்து பேசினா எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி இந்த நேரம் என்னன்னா யூகோ பார்க்காதீங்க. உங்கள் கஷ்டத்தை உங்கள் அம்மா கிட்டேயோ உங்கள் மனைவி கிட்டேயோ உட்காந்து ஓப்பனாக பேசுங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசுங்க. எனக்கு இப்போ டைம் சரியில்லை தான், ஆனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நல்ல முறையை வந்துடுவேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஆறுதல் தேடுங்க. வெளியாட்களுக்கெல்லாம் இந்த நேரம் ஆறுதல் தேடுறது வேண்டாம். இந்த விஷயத்த மட்டும் செய்ய பாருங்க, அருமையாக இருக்குது. அதே மாதிரி சனிக்கிழமை காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு உங்கள் ஊரில் இந்த அரச மரத்தடி பிள்ளையார் இருக்கிறாருல அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க. கடையில் வைக்கிற விளக்கு வேணாம். வீட்டில் இருந்தே கூட ஒரு சின்ன அகலமான மண் விளக்கு, நல்லெண்ணெய், கொஞ்சமாக கருப்பில் எடுத்துகிட்டு போங்க. ஒரு சின்ன வெள்ளை துணியில் எள்ளை முடிச்சு போட்டு அதில் திரியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிள்ளையாருக்கு முன்னாடி ஏற்றுங்க. விளக்கை ஏற்றிட்டு அந்த அரச மரத்தை 9 தடவை மெதுவாக சுற்றி வரணும். சுற்றி வர்றப்ப பிள்ளையாரப்பா நான் தெரியாமல் செஞ்ச தப்பெல்லாம் பொறுத்துக்கு என் புத்தி நல்வழிப்படுத்து, மற்றவங்க திட்டுற பேச்சை தாங்குற சக்தி கொடு, இனிமேல் என் வாழ்க்கையில் நல்ல வழி காட்டுன்னு மனசார வேண்டிக்கிட்டு விபூதி எடுத்துகிட்டு தினமும் வச்சுக்கோங்க. மனசு லேசாகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி தான் சனி பகவானுக்கு பிடிச்ச தானியங்கிறது கருப்பு உளுந்து 1. உங்கள் ஊரில் இருக்கிறாங்கள ரொம்ப வயசான தாத்தா பாட்டி, இல்லைன்னா கண் பார்வை இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, இல்லைன்னா இந்த துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு வேளை சாப்பாடோ உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன பண உதவி செஞ்சிங்கன்னா கூட பரவாயில்ல. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்க. பெரிய பரிகாரம் பண்ணி தான் காசு செலவு பண்ணி தான் நமக்கு ஒரு நிம்மதி கொண்டு வரணும், ஒரு விஷயத்த பண்ணணுங்கிறதுலாம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பண்ணாலே நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றம் எடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராகு கால நேரத்தில், அதாவது 4:30லேருந்து 6 மணிக்குள்ள சிவன் கோவில் இருக்கக்கூடிய இந்த கால பைரவர் சன்னதியில், இல்லைன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இந்த கருப்பசாமி முனியப்பன் கோவிலுக்கு போங்க. பைரவருக்கு மிளகு தீபம் போடுங்க. அப்படி முடியும்னா சும்மா 2 வாழைப்பழம் வாங்கி வச்சு கும்பிடுங்க. இதை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப பரவாயில்ல. ஏன்னா இந்த நேரம் கும்பராசிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி என்னென்னா நைட்டு சரியாக தூங்க முடியல, ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நடக்கிற மாதிரியே இருக்குது, என்னை மனசு ரீதியாகவும் சரிங்க உடம்பு ரீதியாகவும் சரிங்க நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன், ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை, நெகட்டிவான ஒரு விஷயம் தான் என் மனசில் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணும்னா தினமுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அதாவது பக்கெட்டில் வெது வெதுப்பாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி கல் உப்பு போடுங்க. உங்கள் 2 காலையும் அந்த உப்பு தண்ணிக்குள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காருங்க. மனசில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து காலை நல்லா தண்ணியில் கழுவிட்டு படுங்க. உங்கள் உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம், மனசில் இருக்கிற அந்த டிப்ரெஷன் எல்லாமே இந்த உப்பு தண்ணியில் அப்படியே உறிஞ்சி இழுத்துடும். அன்றைக்கி நைட்டு பயம் இல்லாமல் நல்ல நிம்மதியாக தூக்கம் வரும். ஏன்னா அந்த தூக்கத்தில் பிரச்சனை தர்ற அமைப்புங்கிறது கும்பராசிக்கு இந்த நேரம் கொடுக்கும். அதாவது கெட்ட கெட்ட கனவாக வர்றது, சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நெகட்டிவான விஷயங்கள் மனசில் தோன்றது, இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதனால தான் இந்த விஷயத்தை பண்ணிக்கிறது உங்களுக்கு பரவாயில்ல. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசிக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாள் எப்படி இருக்கும், எதெல்லாம் சாதகமாக இருக்குது, எதெல்லாம் கவனம் கொடுத்துக்கணும், இதை பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.